கொழும்பில் உள்ள வான்கோல்ஃபேஸில் அமைந்துள்ள உணவகத்தில் தண்ணீர் போத்தல் கேட்டபோது சானிடைசர் போத்தல் வழங்கிய குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பணியாளர் ஒருவரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நேற்று உத்தரவிட்டார். டிபி ரத்னவீர என்ற நபர் கோட்டை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பணியாளர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை 2 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் வழக்கை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். முறைப்பாட்டுக்கமைய முன்னிலையான கோட்டை போலீஸ் அதிகாரிகள் ஆதாரங்களை முன்வைத்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி ரத்னவீர என்ற முறைப்பாட்டாளர் தனது கர்ப்பிணி மனைவி 1.5 வயது குழந்தை மற்றும் அவரது மனைவியின் சகோதரியுடன் இரவு உணவு சாப்பிட உணவகத்திற்கு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். ரத்னவீர தண்ணீர் போத்தல் கேட்டதாகவும் சந்தேக நபர் தண்ணீர் போத்தலுக்கு பதிலாக சானிடைசர் போத்தலை கொண்டு வந்து கோப்பையில் ஊற்றியதாகவும் ரத்னவீர அதை குடித்து விட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் கொள்ளுப்பட்டியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர் ரத்னவீரவுக்கு வழங்கியதாக கூறப்படும் சானிடைசர் கொண்ட போத்தலை ஆய்விற்காக அரசு ஆய்வாளரிடம் அனுப்பியுள்ளதாக கோட்டை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு நீதிபதி கோட்டை போலீசாருக்கு உத்தரவிட்டார்.